நாங்கள் A-level 23 பேட்சில் நடந்த எம்சிக்யூ பேப்பரை ஒரு ஃப்ளோவாக டிஸ்கஸ் பண்ணிக்கொண்டு போகும். நான் டிஸ்கஸ் பண்ண போக்கில் நான் ஏற்கனவே செய்த சீரீஸ் பேப்பருக்கு தான் அழைக்கக்கூடிய சில கேள்விகளையும் சும்மா டச் பண்ணிக்கொண்டு போகும். நான் இந்த எம்சிக்யூவை ஃபுல்லாக விளங்கப்படுத்துவேன், ஒவ்வொரு கேள்வியை விளங்கப்படுத்துவேன். நீங்கள் என்ன செய்யணும்னா, நான் கடைசியாக செய்த சீரீஸ் பேப்பருக்கு தான் இதே மாதிரி கேள்வி எங்கள்கிட்ட சீரீஸ் பேப்பரில் எங்கே இருக்குது, சரியா? இதே மாதிரி அந்த கன்செப்டில் எங்கே கேள்வி இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் பாருங்கள், பார்த்து அந்த இடத்துல நோட் பண்ணிக்கொள்ளும், சரியா? ஓகே, நாங்கள் இந்த பேப்பரை வச்சு அடுத்த வருஷம் என்னென்ன கேள்விகள் வரும்னு யோசிப்போம். இந்த முறை என்ன கேள்வி வரும்னு யோசிப்போம். ஓகே, உங்களோட முதலாவது கேள்வி பாருங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன? உணவு வெப்பமாக்குவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு நுண்ணலை கனலடுப்பின் மைக்ரோ அவன் பயன்படுத்தப்படும் கதிர்வீசலின் அலைநீளம் 1.1 சென்டிமீட்டர் எனில் இந்நுண்ணலை கதிர்வீசலின் ஒரு ஃபோட்டோனின் சக்தி என்னன்னு கேட்குறார். இப்போ இவர் உணவை வெப்பமேற்றினா தான் என்ன, இல்லை தண்ணியை போட்டு சூடாக்கினா தான் எங்களுக்கு என்ன? எங்களுக்கு அதில் ஏதாவது பிரச்சனைக்குதாமா? அவனை பயன்படுத்தினா என்ன, வேற என்ன பயன்படுத்தினா எங்களுக்கு என்ன? இப்போ இப்படியான ஒரு கேள்வி வர போக்கில் எங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நாங்கள் எடுக்கணும். எங்களுக்கு இந்த கேள்வியில் என்ன தேவை? அலைநீளம் தேவை. ஒரு கோடு போடுங்க, அலைநீளம். என்ன குறியீடு? அலைநீளம் குறியீடு என்ன? லாம்டா. ஓகே, மார்க் பண்ணுங்க லாம்டா. லாம்டாவோட பெருமானம் என்ன? 1.1 சென்டிமீட்டர். 1.1 சென்டிமீட்டர். நுண்ணலை கதிர்வீசலின் ஒரு ஃபோட்டோனின் சக்தி. பழமையாக ஒரு ஃபோட்டோன்ற சக்தியை நாங்கள் என்னென்னு எடுக்கிறது? ஈன்னு எடுப்போம். ஒரு ஃபோட்டோன்ற சக்தியோட பெருமானம் என்னென்னு கேட்குறாரு. எச்ட பெருமானத்தை 6.6 சொல்லி எடுக்க சொல்றாரு, சரியோ? இப்போ போர்டை பாருங்க. கேள்வி வெரி சிம்பிள். லெம்டா தந்துட்டு சக்தியை கேட்டால் நாங்கள் என்ன சமன்பாடுக்கு போகலாம்? இ சமன் HCO லெம்டாவுக்கு போகலாம். இதில் எச்ட பெருமானம் அவரே தாரார். 6.6 தர 10⁻34 எடுக்கட்டும் ஜூல் செகண்ட். இதோட வேகம் 3 தர 10⁸ ms-1 இருக்கு. அதன் கீழ் நான் ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்தால் செய்கிற முறைப்படி எழுதி கொண்டு வரேன். இது என்னத்தில் இருக்கிறதுமோ? சென்டிமீட்டர். எனக்கு சென்டிமீட்டரில் கணக்கு செய்யலாம், என்னத்துக்கு மாற்றணும்? மீட்டருக்கு மாற்றணும். அப்போ 1.1 தர 10⁻2 மீட்டராக இருக்கு. ஸோ மீட்டர் கேன்சல் ஆகும், செகண்ட்-1 செகண்ட் கேன்சல் ஆகும். இப்போ ஃபைனல் ஆன்சர் என்னத்தில் வரப்போகுது? ஜூலில் ஆன்சர் 2 வரும். ஆன்சரை கொஞ்சம் லைட்டாக சொல்லுங்க பாப்போம். இது எப்படி லேசாக சுருக்கலாம்? 6.6 1.1 அப்படின்னால் 66 கீழ் 11 மாறு. அப்போ இதில் 6 வரப்போகுது. 6 தர 3 எத்தனை? 18. எவ்வளோ சிம்பிளான சுருக்கண்டு பாருங்க. 18 தர 10. இது 10⁻2 ஒன்று இருக்குது. 10⁻2 மேலே வந்தால் என்ன? 2 மாறு. அப்போ 8ம் 2ம் கூட்டினால் எத்தனை? 10. 10 34 10 கழிச்சால் என்னென்று வரப்போதும்? 24 வரப்போகுது. 24 ஜூல்னு வரும். 24 ஜூல் விளங்குதோ? ஸோ இப்படி ஒரு ஆன்சர் அடிக்குதான்னு பாருங்க. இப்போ ஃபைனல் ஆன்சர் ஜூல்லே தான் வந்திருக்குது. அப்போ ஆக சிம்பிளாக போயிட்டது. என்ன ஆன்சர் வரப்போகுது? 1.8 தர 10⁻23 ஒரு ஆன்சர் அடிக்குது. அப்போ எத்தனாவது ஆன்சர்மா? 3வது ஆன்சர். நல்ல ஆன்சரு. ஐடியா விளங்குதா? ஓகே, இப்போ நாங்கள் இந்த வருஷம் என்ன கேள்வி எதிர்பார்க்கலாம்? நாங்கள் என்னதை தெரிஞ்சு கொண்டு போகணும்? இப்போ 23 இந்த வருஷத்துக்கு கேள்வி, இந்த கேள்வி வந்திருக்கு. ஆனால் இதே கேள்வி தான் வரணும்னு இல்லை. ஆனால் இந்த கேள்வி சில நேரங்களில் ஒரு ஸ்டெப் கூட்டலாம் அல்லது ஒரு ஸ்டெப் குறைக்கலாம். நல்லா பாருங்க. நீங்கள் விளங்கணும், லெம்டான்னு சொல்லி வரும்போது, லெம்டான்னு சொல்லி இந்த இடத்துல பிரதியிடும் போதோ நாங்கள் லெம்டாவை என்னத்தில் பிரதிவிடணும்? மீட்டரில் பிரதிவிடணும். சில A-level பேப்பர் கேள்வி லெம்டாவை மீட்டர்லேயே வரும். அப்போ நாங்கள் டிரெக்டாக மீட்டரில் போடலாம். வல்லமையாக லெம்டாவை என்னத்தில் தாரது தெரியுமா? நெனோமீட்டர். அப்போ விளங்கணும், நெனோமீட்டரில் வந்தால், லெம்டான்னு சொல்கிறது நெனோமீட்டரில் வந்தால் என்ன செய்யணும்? நெனோமீட்டரில் வந்தால் அதை மீட்டருக்கு மாற்றுறதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? 10⁻9 பெருக்குவோம். 10⁻9 பெருக்கினா என்னென்னு வரப்போகுது? மீட்டர். இந்த ஐடியா விளங்கணும்.
எண்ணத்துல கேள்வி வருதோ அதுக்கேற்ற மாதிரி யோசிக்கணும். மீட்டர்ல வந்தா மீட்டர்லேயே போட்டு கணக்கை செஞ்சாச்சு. சென்டிமீட்டர்ல வந்தா மீட்டருக்கு மாற்ற தெரியும், அது மொண்டசோரியில் படிக்கிறது தானே. நெனோமீட்டரை மீட்டருக்கு மாத்திரம் தான் வளமையா கேள்வியா வாருது இல்லைங்கிட்டா. அடுத்தது உங்களுக்கு தெரியும், நீங்க இதுக்கு முதல் பேப்பர் செய்திருந்தால் உங்களுக்கு ஒரு ஐடியா படும். இப்ப இந்த இடத்துல ஜூல்ல ஆன்சரை முடிச்சிட்டார். ஆனா சில நேரங்கள்ல ஜூல்ல இருந்து யாருக்கு மாத்த சொல்லுவாருன்னு சொன்னால் ஃபைனல் பேப்பர் ஆன்சரை பார்த்தால் கிலோ ஜூல் இருக்கு. விளங்குதா? ஜூல் கிலோ ஜூலுக்கு மாறி இருக்கும். அப்ப நீங்க ஜூலை கிலோ ஜூலுக்கு மாத்திரன்னு சொன்னா திரும்ப நீங்க என்ன செய்யணும்? 10⁻³ பெருக்கணும். இந்த பெருமானத்தை நீங்க 10⁻³ பெருக்கிக்கணும். கேள்விட ஐடியாஸை அழகா விளங்கப்படுத்தி கொண்டு வர அடுத்தடுத்த வருஷம் என்ன கேள்வி வரலாம், இந்த கேள்வி எப்படி மாறும் விளங்கிட்டாமா. அடுத்தது இந்த வருஷம் எம்சிக்யூல வந்தபடியால் அடுத்த வருஷம் இதே தான் எம்சிக்யூல வரும்னு நினைக்க சொல்லலாது, இதே கேள்வி தான் வரும்னு நினைக்க சொல்லலாது. இந்த கேள்வி மாறலாம். உதாரணத்துக்கு இப்போ 23ல அவர் கேட்ட கேள்வி என்னென்றால் இந்த சமன்பாடு E7HCO கேட்டிருக்கிறார். ஒரு போட்டோன சக்தியை கேட்டிருக்கிறார். ஒரு போட்டோன சக்தியை பற்றி கதைச்சிருக்கிறார். அப்ப நான் மாறி யோசிக்கிறேன், இப்படி ஒரு கேள்வி ஒன்று யோசிக்கலாம். ஒரு மூல் போட்டோன சக்தியை கேட்கலாம் தான், ஒரு மூல் போட்டோனின் சக்தி கேட்கலாம் தான். நாங்கள் எல்லாமே ஒரு மூல் போட்டோன சக்தின்னு வரும்போது இந்த டிஃபரெண்ட் பண்றதுக்காக நான் E' எடுக்க சொல்லுது. E' சமன் இதே கேள்வி எப்படி மாறலாம்? HCO λ இன்ட்டு என்ன அவகாதரோ மாறிலி. நீங்க எல்லுன்னு போடுங்க அவகாதரோ மாறிலி, அல்லது N சொல்லி போடுங்க, அது பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஸோ நீங்க எல்லுன்னு போட்டு நீங்க பிரதிட்டாலும் ஓகே, அல்லது N சொல்லி போட்டு பிரதிட்டாலும் ஓகே. நான் நீங்க கடைசி அவகாதரோ மாறிலின்னு சொல்லி எழுத வேண்டி வரும் ஸ்ட்ரக்சரா இருந்தால். ஸ்ட்ரக்சர் எல்லாம் செய்து காட்டிருப்பேன் நான். விலங்குதாமா சொல்லுது. அப்ப சில நேரங்கள்ல நீங்க இந்த சமன்பாடை யூஸ் பண்றதுக்கும் கேள்வி வரலாம். உதாரணத்துக்கு ஒரு போட்டோன சக்திக்கு பதிலா ஒரு மூல் போட்டோன சக்தியினை கணிக்கொண்டு வரலாம். அப்படி வந்தா நாங்க வார பெருமானத்தை நாங்க எண்ணத்துல பெருக்கும் அவகாதரோ மாறிலி. பெருமானம் என்ன சொல்லுங்க? 6.022 தர 10⁻23 மூல் -1. கவனம், இதுல பிரதிட்டீங்கன்னு சொன்னால் கடைசி ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு என்னத்துல வரும்? ஜூல் மூல் -1ல தான் உங்களோட ஃபைனல் ஆன்சர் வரும். விளங்குதா? கிளியராமா? கிளியர். சில நேரங்கள்ல இந்த வருஷங்கள்ல இப்ப எம்சிக்யூல வந்தபடியால் சில நேரங்கள்ல முதலாவது ஸ்ட்ரக்சர்ட சி பார்ட்டாக சில நேரங்கள்ல வார்த்தைக்கு சான்ஸ் இருக்கு. இந்த கேள்வி முதலாவது ஸ்ட்ரக்சரினுடைய சி பார்ட். அப்படி ஏழுவல் பேப்பர்ல ஏற்கனவே கேள்வி வந்திருக்கு. விளங்குதாமா? ஒரு போட்டோண்ட அலைநீளத்தை தந்து இல்லைங்க, ஒரு கதிர்வீசல் அலைநீளத்தை தந்து என்னத்தை கேட்கலாம்னா ஒரு போட்டோண்ட சக்தி கேட்கலாம், ஒரு மூல் போட்டோண்ட சக்தியை கேட்கலாம். அல்லது இப்படியும் கேள்வி யோசிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு போட்டோன சக்தியை தாருது, ஈய தந்திருப்பார். ஈய தந்துட்டு என்னத்தை கேட்கலாம்? லெம்டாவை கேட்கலாம். கேட்கலாம் தானேமா? கேட்கலாம். இதே இதை லெம்டாவை தந்து சக்தியை கேட்ட மாதிரி, போட்டோண்ட சக்தியை கேட்ட மாதிரி ஒரு போட்டோண்ட சக்தியை தந்து என்னத்தை கேட்கலாமா? லெம்டாவை கேட்கலாம். கேட்கலாம் தானே? கேட்கலாம். கேட்டுட்டு இந்த கேள்வி எப்படி கொண்டு போகலாம்னு சொன்னா லெம்டாட பெருமானத்தை நீங்க காணுவீங்க தானே. லெம்டாட ஒரு பெருமானத்தை காணுவீங்க. நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்லனேன். லெம்டாட பெருமானம் நீங்க கணக்கு செஞ்சு கொண்டு வர போக்குள்ள உங்க லெம்டாட பெருமானம் ஒரு 590 நெனோமீட்டர்னு வருதுன்னு சும்மா ஒரு உதாரணத்துக்கு 590 நெனோமீட்டர்னு வருதுன்னு ஸ்ட்ரக்சர்ல கேள்வி ஒன்று கேட்கலாம். உதாரணத்துக்கு முதலாவது கேள்வியாக சக்தியை தந்து அலைநீளத்தை கேட்டுட்டு அடுத்த கேள்வி என்ன கேட்கலாம்னு சொன்னா இது கற்புல இது அந்த நிறமாலையில எந்த பிரதேசத்துல வரும்னு கேட்கலாம் தானே. உதாரணத்துக்கு ஒரு நிறமாலையில எந்த பிரதேசத்துல வரும்னு கேட்டால் என்ன ஆன்சர் வரப்போகுது? நீங்க என்ன தெரிஞ்சிருக்கணும்? கற்புலனாகக்கூடிய ஒளி அலையின் வீச்சு தெரியணும். கற்புலனாகும் ஒளி அலையின் வீச்சு என்ன பெருமானம்? 390 நெனோமீட்டர் தொடக்கம் யாருக்குள்ளுக்கு வரும்? 750 நெனோமீட்டருக்கு இடையில வரும். விளங்குதோ? இஞ்சால யார் வரப்போகுது? யூவி வரப்போகுது. இஞ்சால யார் வரப்போகுது? IR வரப்போகுது, இன்ஃப்ராரெட் வரப்போகுது. விளங்குதா? ஸோ இப்படியும் ஒரு கேள்வி கேட்கலாம்.
சில நேரத்தில் முதலாவது எம்சிக்குவாக கூட இப்படி ஒரு கேள்வி கேட்க சான்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு ஃபோட்டோன்னு சக்தியை தந்துட்டு அலைநிலத்தை கேட்டுட்டு அலைநிலத்தை கேட்காம இப்படி கேட்கலாம். ஒரு ஃபோட்டோன்ற சக்தியை தந்துட்டு கேட்கலாம், இஃபோட்டோனானது நிறமாலை திரசியத்தின் எந்த பகுதிக்குள் இடம்பெறும். ஃபர்ஸ்ட் எம்சிக்கு அப்படி கேட்கலாம் தானே. அப்போ ஒரு சக்தியை தந்துட்டு ஒரு ஃபோட்டோன்ற சக்தியை தந்துட்டு நிறமாலையில் எந்த பிரதேசத்தில் அது இருக்கும்னு கேட்டால் நீங்கள் உடனடியாக யோசிக்கணும், லெம்டாவை காணணும். விளங்குதா? ஈசமன் ஹெச்சிஓ லெம்டாவுக்குள்ள போயிட்டு லெம்டாவை காணணும். லெம்டாவை கண்டுட்டு பிறகு வேகமாக ஆன்சருக்கு போகணும். ஒரு பேப்பரை எப்படி டிஸ்கஸ் பண்ணுறதுன்னு விளங்குதா? விளங்குதாமா? ஒரு பேப்பரை எப்படி அனலைஸ் பண்ணணும்னு விளங்குதா? ஒரு கேள்வி எடுத்து இப்போ நான் சொல்லுதல் வார்த்தை சான்ஸ் இருக்குதா இல்லையா? இருக்கு. நான் ஃபர்ஸ்ட்டாக பேசிக்ல இருந்து சொன்னேன், என்னத்தை கேட்கலாம், அதுலேருந்து என்னென்ன வரும்னு சொல்கிறேன். வந்தால் இந்த கேள்வி வந்தால் ஒன்று எம்சிக்யூவில் வரும், அல்லது இந்த கேள்வி வந்தால் முதலாவது ஸ்ட்ரக்சரில் சீப்பாட்டாக வரும். முதலாவது ஸ்ட்ரக்சர் சீப்பாட்டாக வந்தால் பிரதியிடலுக்கெல்லாம் மார்க்ஸ் இருக்கு. அதெல்லாம் நீங்கள் ஒழுங்காக பிரதியிட பார்க்கணும். அழகெல்லாம் பிழைச்சா மார்க்ஸ் எல்லாம் வராது. விளங்குதோ? கன்செப்ட் விளங்குதா? அல்லது நான் சில நேரங்களில் இப்படி ஒன்று யோசிக்கிறேன். இப்போ ஒவ்வொரு வருஷமும் ஃபைனல் பேப்பரில் இந்த சமன்பாடு தான் வளமையாக வருது, ஃப்ளாங்க்ட சமன்பாடு தானே வருது. ஒன்று ஈசமன் ஹெச்எஃப் அல்லது என்ன ஈசமன் ஹெச்சிஓ லாம்டா. விளங்குதாமா? அதுக்குள்ளே தானே வளமையாக கேள்வி வந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்றது பாருங்க, சில இடங்களில் இப்படி யோசிக்கலாம் தானே, இப்படி ஒரு ஐடியா யோசிக்கலாம் தானே. ஈசமன் ஹெச்எஃப்எம் ஈசமன் ஹெச்சிஓ லெம்டாவிலையும் தொடர்ந்து கேள்வி வந்து கொண்டிருக்காங்க. இதை நாங்கள் அவக்காதொரு மாறியில பெருக்கினால் அந்த இது வரும். சமன்பாடு ஒன்று தானே, அதை விடுங்க. அப்போ இன்னும் ஒரு விதத்தில் யோசிக்கலாம். இப்படி ஒன்று யோசிக்கவும் சான்ஸ் இருக்குதான். ப்ராக்லியோட சமன்பாட்டுக்குள்ள போகிறதுக்கு மாதிரி என்ன சமன்பாடு? லெம்டா சமன் ஹெச்ஓ எம்சி. கேட்க சான்ஸ் இருக்குதானே? அழகா கேட்கலாம். உதாரணத்துக்கு ஹெச்ட பெருமானத்தை தந்துட்டு எம்ட பெருமானத்தை தந்துட்டு சீட பெருமானத்தை தந்துட்டு லெம்டாவை கேட்கலாம். அல்லது ஹெச்ட பெருமானத்தை தந்துட்டு எம்ட பெருமானத்தை தந்துட்டு லெம்டாவை தந்துட்டு சியை கேட்கலாம். அல்லது இப்படி கேட்கலாம், ஹெச்ட பெருமானம் லெம்டா சியை தந்துட்டு எம்ட பெருமானம் துணிவை கேட்கலாம். விளங்குதா நான் சொல்றது? விளங்குற மாதிரி இருக்குதா? சில இடத்துல கேள்வி இப்படியும் கொண்டு வரதுக்கு சான்ஸ் இருக்கும். ஒரு உதாரணம் சொல்லணும், ஒரு ஃபோட்டோன்னு ஒன்று இருக்குது. ஒரு ஃபோட்டோன்ற சக்தியை தரலாம், தந்துட்டு அதுல இருந்து நீங்க அலைநீளத்தை கண்டுபிடிச்சு பிறகு அந்த அலைநீளத்திலிருந்து சரியோ நீங்க இந்த துணிவை கண்டுபிடிக்கிறதுக்கு கேள்வி வரலாம் தானே? வரலாம். நான் சொல்லது விளங்குதோ தெரியாது. வெரி ரேயா இது இந்த சமன்பாடு பெருசா யூஸ் பண்ற அளவுக்கு நீங்க பிசிக்ஸ்ல தானே பொதுவாக இதை யூஸ் பண்றது. ஐன்ஸ்டீன் சமன்பாடு E=mc². சரி, இது பொதுவாக ஃபிசிக்ஸில் மெட்டன் ரேடியேஷனுக்கு கீழே பொதுவாக வர சமன்பாடு. அங்கே தான் இதை வச்சு நிறைய கேள்விகள் வரும். கெமிஸ்ட்ரியில் இதை கேட்கறதுக்குரிய சான்ஸ் மிக குறைவு. இப்போ நாங்கள் இந்த மாதிரி ஒரு கேள்வி ஒன்று இதுக்கு பிறகு எதிர்பார்க்குறேன்னு சொன்னால் இப்படித்தான் யோசிக்கணும். இப்போ இப்படி இதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கொண்டு தான் போகணும். நான் சொல்ல விளங்குதா இருக்கு? நாங்கள் இதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கொண்டு தான் நாங்கள் போகணும். இதே மாதிரி கேள்வி நாங்கள் சீரியஸ் பேப்பரில் எங்கெங்கே இருக்குது சும்மா லைட்டாக பாருங்க. இப்படி சீரியஸ் பேப்பரில் என்னென்ன கேள்வி இருக்குது? நாங்கள் ஏற்கனவே செய்த சீரியஸ் பேப்பரில் என்னென்ன கேள்வி, இதே மாதிரி கேள்வி என்ன இருக்குது? ஒன்று நீங்கள் மூணாவது கேள்வியை சொல்லலாம். சரி, இப்போ மூணாவது கேள்வி பார்த்தீங்கன்னா சீரியஸ் பேப்பர் 1 மூணாவது கேள்வி பார்த்தீங்கன்னா அங்கே என்னத்தில் இருக்குன்னு சொல்லுங்கள். அங்கே என்னத்தில் இருக்கிறது? லெம்டா டிரெக்டாக என்னத்தில் தந்திருக்கிறது? டிரெக்டாக மீட்டில் தந்திருக்குது. அப்போ நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. அடுத்தது ஆனால் ஃபைனல் ஆன்சர் என்னத்தில் தந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு ஃபோட்டோன்ற சக்தி தான் கேட்டது, ஆனால் ஃபைனல் ஆன்சர் என்னத்தில் தந்திருக்கிறது? இலங்கையில் கிலோ ஜூல். இப்போ வார ஜூலை நீங்கள் 10 பெருக்கிருக்கணும். அதான் சொன்னேன் நான். விளங்கிட்டாம ரெடி ஆகிட்டு போக்கில் இந்த கன்செப்ட் அழகா மைண்டுக்குள்ளே கேட்கணும். இப்போ அதே மாதிரி வேற என்ன கேள்வி இருக்கிறது? இதே கன்செப்டில் இன்னொரு கேள்வினால் 18வது கேள்வி இருக்கிறது. 18வது கேள்வி கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி. இதுவும்
இதுவும் கேள்வி வார்த்தை சான்ஸ் இருக்குதான். அந்த 18வது எம்சிக்கு மாதிரி லம்டாவை தந்து சக்தியை தந்து நேரத்தை கேட்கலாம் தானுக்கு. உதாரணத்துக்கு அது எப்படி நாங்க பாக்குறது? உதாரணத்துக்கு ஒரு சக்தி எவ்வளவு செகண்டுக்குள்ளுக்கு வருது, சக்திக்கும் நேரத்துக்குள்ள தொடர்பு. இந்த கன்செப்ட்லையும் கேள்வி வரலாம். உதாரணத்துக்கு நாங்க 18வது எம்சிக்கு செய்த மாதிரி விளங்குதான். நாங்க 18வது கேள்வி எப்படி செய்தோம்? லெம்டா தெரியும், லெம்டால இருந்து என்னத்தை கண்டோமோ சக்தியை கண்டோம். பிறகு சக்தியை கண்டு பிறகு அந்த சக்தியை யாரோட தொடர்படுத்தினோம்? நேரத்தோட தொடர்படுத்தினோம். விளங்கிட்டோம். அப்ப நாங்க போட்டோன் சம்பந்தமான கணிப்புகள் இது மாதிரி வந்த கணிப்புகள் ஒரு பேசிக் ஜெனரல்ல வந்தா நாங்க இதுக்குள்ளுக்கு யோசிக்கொண்டு போகலாம். ஐடியா விளங்குதா? ஓகே தானே? நான் ஒரு நிமிஷம் டைம் தரணும். உங்களுக்கு தேவையான ஏதாவது இருந்தால் எழுதிக்கலாம்.